எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கிரெடிட் கார்டு. பார்க்கிறதுக்கு இது வெறும் ஒரு பிளாஸ்டிக் கார்டு மாதிரி தான் தெரியும். ஆனா இது உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஃபைனான்ஷியல் டூலா இல்லையா? முக்கியமா இதை நீங்க யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசி பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். அப்போதான் இது எவ்வளவு சுலபமா புரியும்னு பாருங்க. நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. திடீர்னு உங்க எல்லா கிளாஸையும் ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுக்கு உங்களுக்கு உடனே ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் தேவைப்படுது. ஆனா ஒரு சிக்கல். அந்த போன் வாங்குறதுக்கு உங்ககிட்ட அப்போதைக்கு கையில காசு இல்ல. நீங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறீங்க, அவங்களும் அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஆனா பணம் உங்க கைக்கு வந்து சேர ஒரு 2-3 நாள் ஆகும். ஆனா உங்களுக்கு அடுத்த நாளே கிளாஸ் இருக்கு, போன் இப்பவே வேணும். இப்ப என்ன பண்ணுவீங்க? இங்க தாங்க கிரெடிட் கார்டோட என்ட்ரி. இந்த மாதிரி அவசரமான நேரத்துல தான் கிரெடிட் கார்டு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்து உதவும். அதாவது கையில காசு இல்லைனாலும் பரவாயில்ல, தேவையான பொருளை இப்போ வாங்கிட்டு அதுக்கான பணத்தை அப்புறமா கட்டிக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு சிக்கல், ஒரு பிளாஸ்டிக் தீர்வு. டெபிட் கார்டுக்கும் கிரெடிட் கார்டுக்கும் இருக்கிற ரொம்ப ரொம்ப அடிப்படையான வித்தியாசம் என்ன? அத முதல்ல நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க தான் நீங்க ரொம்ப கவனிக்கணும். நீங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் உடனே போயிடும். அது உங்க பணம். ஆனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது பேங்க் உங்க சார்பா அந்த கடைக்காரருக்கு பணம் கொடுக்கும். அந்த பணத்தை நீங்க மாச கடைசியில பேங்க்குக்கு திருப்பி கட்டணும். இது பேங்கோட பணம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, கிரெடிட் கார்டை ஒரு மினி லோன் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் லோனுக்கு அப்ளை பண்ணி அலையாம, உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிட் வச்சு அந்த பணத்தை எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பேங்க் கொடுக்கிற ஒரு ரெடிமேட் வசதி தான் இந்த கார்டு. ஓகே, அடுத்த பகுதிக்கு போலாம். நீங்க கடையில கார்டு ஸ்வைப் பண்ண அடுத்த செகண்ட் பின்னால என்னதான் நடக்குது? இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? இந்த மொத்த ப்ராசஸும் 4 ஸ்டெப்ல முடிஞ்சிடும். 1, நீங்க கார்டை தேய்க்கிறீங்க. 2, விசா மாஸ்டர் கார்டு மாதிரி நெட்வொர்க்ஸ் அந்த தகவலை ரொம்ப பாதுகாப்பா உங்க பேங்க்குக்கு கொண்டு போகுது. 3, உங்க பேங்க் அதை சரி பார்த்துட்டு கடைக்காரருக்கு பணத்தை அனுப்பிடுது. கடைசியா 4வது ஸ்டெப், மாச கடைசியில நீங்க செலவு பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து உங்க பேங்க் உங்களுக்கு ஒரு பில் அனுப்பும். அவ்வளவுதான். பேங்கோட பணத்தை நம்ம சும்மா பயன்படுத்த முடியாது இல்லையா? இதுக்கு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. இங்கதான் கிரெடிட் லிமிட், கிரெடிட் ஸ்கோர் மாதிரியான விஷயங்கள் உள்ள வருது. கிரெடிட் லிமிட்னா என்ன? சிம்பிளா சொன்னா, நீங்க எவ்வளவு வரைக்கும் செலவு பண்ணலான்னு பேங்க் செட் பண்ற ஒரு உச்ச வரம்பு. உங்க சம்பளம், பேங்க் உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, இதையெல்லாம் பொறுத்து இந்த லிமிட் மாறும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிரெடிட் ஸ்கோர். இது உங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. நீங்க வாங்கின கடனையும் பில்லையும் எவ்வளவு கரெக்டா டைம்க்கு திரும்ப கட்டுறீங்கன்றத வச்சு உங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு மதிப்பெண் தான் இது. இந்த ஸ்கோர் பொதுவா 300ல இருந்து 900 வரைக்கும் இருக்கும். உங்க ஸ்கோர் எவ்வளவு அதிகமா இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப நம்பிக்கையான கஸ்டமர்னு பேங்க்ஸ் உங்களை பார்க்கும். ஒரு 750க்கு மேல உங்க ஸ்கோர் இருந்துச்சுன்னா சூப்பர், அது ஒரு எக்ஸலன்ட் ஸ்கோரா கருதப்படுது. அப்படி இருந்தா பேங்க்ஸ் உங்களை ரொம்ப நம்புவாங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு லோன்லாம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, இப்போ கிரெடிட் கார்டோட 2 முகத்தையும் பார்க்கலாம். இதுல ஒரு பக்கம் நமக்கு நிறைய வெகுமதிகளின் நன்மைகள் இருக்கு, அதே சமயம் இன்னொரு பக்கம் பயங்கரமான ஆபத்துகளும் ஒழிஞ்சிருக்கு. முதல்ல நன்மைகளை பாத்திரலாம். அவசர செலவுகளை சமாளிக்கலாம். டெபிட் கார்டை விட இதுல பாதுகாப்பு அதிகம். ஒருவேளை உங்க கார்டுல ஏதாவது தப்பா பண பரிவர்த்தனை நடந்தா 3 நாளுக்குள்ள புகார் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. அது மட்டும் இல்லாம ரிவார்ட் பாயிண்ட்ஸ், கேஷ்பேக், டிராவல் இன்சூரன்ஸ்னு ஏகப்பட்ட சலுகைகளும் கிடைக்கும். ஆனா நாணயத்துக்கு இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா? தீமைகள் அதை விட கடுமையா இருக்கும். நீங்க சரியான நேரத்துல பணத்தை கட்டலனா ரொம்ப அதிகமான வட்டி போடுவாங்க. லேட் பேமெண்ட் ஃபீஸ், அது இதுன்னு நிறைய மறைமுக கட்டணங்கள் இருக்கும். எல்லாத்தையும் விட முக்கியமா, இது உங்களை ஒரு பெரிய கடன் வலையில ரொம்ப சுலபமா சிக்க வச்சிடும். இத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க கட்டாம வச்சிருக்கிற பாக்கி தொகைக்கு பேங்க்ஸ் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 30% வரைக்கும் வட்டி போட முடியும். அடிங்கப்பா, இது பர்சனல் லோன் வட்டியை விட 2-3 மடங்கு அதிகம். யோசிச்சு பாருங்க. ஒரு முக்கியமான மேற்கோள் என்ன சொல்லுதுன்னா, மக்கள் அவங்க பில்ல சரியா கட்டாம இருக்கிறதான் பேங்க்குக்கே பெரிய வருமானமேன்னு சொல்றாங்க. மக்கள் செய்யற இந்த தப்புல தான் பேங்க்ஸ் பெரிய லாபம் பாக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, இவ்ளோலாம் கேட்டதுக்கு அப்புறம் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். கிரெடிட் கார்டு உங்களுக்கு சரிப்பட்டு வருமா வராதா? இதை எப்படி முடிவு பண்றது? அப்போ கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இந்த கேள்விக்கு பதில் என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. அதுக்கு உங்களை நீங்களே சில கேள்விகள் கேட்டு பார்க்கணும். உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்க ஒரு 3 சிம்பிள் கேள்வி. 1, நீங்க உங்க பில்ல எப்பவுமே கரெக்ட் டைம்க்கு கட்டுவீங்களா?
2 நம்மால வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் சில பொருட்களை வாங்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? 3 நீங்க கட்டுற வருடாந்திர கட்டணத்தை விட உங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் உண்மையிலே மதிப்புள்ளதா இருக்கா? இதுல முதல் கேள்விக்கும் 3வது கேள்விக்கும் உங்க பதில் ஆமாமாவும் 2வது கேள்விக்கு இல்லேனும் இருந்தா கிரெடிட் கார்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம். கடைசியா இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். கிரெடிட் கார்டு ஒரு சூப்பரான நிதி கருவி. ஆனா அதே சமயம் அது ரொம்ப ஆபத்தான ஒரு நிதி பொறியாவும் மாற வாய்ப்பிருக்கு. அது கருவியா இல்ல பொறியான்றத தீர்மானிக்க போறது உங்களுடைய நிதி பழக்க வழக்கங்கள் தான். சிந்திச்சு பாருங்க.